அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் நிதிநிலை அறிக்கைகள் நிறைய வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய தகவல்களும், டிவிடெண்ட் பற்றிய தகவல்கள், போனஸ் பற்றிய தகவல்கள், இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க போற இருக்கிற சில ஷேர்ஸை பத்தின தகவல்களும் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைய நிப்டி 50ல பாத்தீங்கன்னா 23,781 பாயிண்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.52% உயர்ந்து ட்ரேட் ஆகுது. நிப்டி பேங்க் 0.53% உயர்ந்து 53,847க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 75,609, நிப்டி மிட் கேப் 14,451க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 21 மே 10:30 காலையில இருந்த சூழ்நிலை தான் இது. மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. முதல் செக்மெண்டா நம்ம இந்த பினான்சியல் ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம். முதல்ல கிராசிம் நிறுவனத்துடைய ரெவென்யூ 15% உயர்ந்து கடந்த வருடம் 44,267 கோடி ரூபாயா இருந்தது. 51,101 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 31% உயர்ந்திருக்கு. போஸ் நிறுவனத்துடைய பினான்சியல் ரிசல்ட் நேற்று வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அளவு மிகவும் குறைந்த அளவு தான் கிடைச்சிருக்கு. 2% மட்டும்தான் நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 554 கோடி ரூபாயா இருந்தது கடந்த வருடத்துல. இந்த வருடம் 569 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இதனால பங்கு சந்தையில அந்த நிறுவனத்துடைய விலையில பெரிய அளவுல மாற்றம் இல்லாம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜூபிலியட் ஃபுட் நிறுவனம் அவங்களுடைய பினான்சியல் ரிசல்ட்டை நேற்று அறிவிச்சிருந்தாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மிகப்பெரிய அளவுலயே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 67% உயர்ந்து 82 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு அவங்களுடைய நெட் ப்ராஃபிட். இருந்த போதிலுமே ஜூபிலியட் ஃபுட்டுடைய பிரைஸ், அது ஷேர் பிரைஸ் பெரிய அளவுல மாற்றம் இல்லை. அதுவும் நெகட்டிவா வேற போயிட்டு இருந்துச்சு. ஹனிவெல் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் 140 கோடி ரூபாயிலிருந்து 160 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 14% உயர்ந்திருக்கு. இதன் காரணமா பங்குச்சந்தையில இந்த பங்கினுடைய விலையில ஒரு 8% உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ரா, இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூ நஷ்டத்துல இருக்கு. அதாவது -10%. கிராஸ் ப்ராஃபிட் 6%, நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 37% உயர்ந்திருக்கு. 215 கோடியில இருந்து 296 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. மதர்சன் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய வருவாய் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 983 கோடி ரூபாயா இருந்தது. 1389 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையை நேற்று வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ரெவென்யூ 18% உயர்ந்து 6,606 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 33% உயர்ந்திருக்கு. 541 கோடி ரூபாயா இருக்கு. எரிஸ் லைஃப் நிறுவனம் இவங்களுடைய நிதிநிலை அறிக்கையில நெட் ப்ராஃபிட் 174% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியும். 280 கோடி ரூபாயா இப்போ இருக்குது அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய பங்கின் விலை 35.59 பைசாக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ரெவென்யூ -56% நஷ்டத்துல தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அதுவுமே மைனஸ்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதாவது நஷ்டத்தை குறைக்கிறாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். அதாவது 870 கோடி ரூபாயா இருந்தது 500 கோடி ரூபாயா மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே மைனஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அரவிந்த் ஸ்மார்ட் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய வருவாய் 383% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 6 கோடி ரூபாயா இருந்தது. 29 கோடி ரூபாயா உயர்த்திருக்காங்க. பங்கின் விலை 651 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. 8% இதன் காரணமா உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. HCL இன்ஃபோ நிறுவனம் பெரிய அளவுல ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இருந்த போதிலுமே நெட் ப்ராஃபிட்ங்கிறது 225% சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருந்த போதிலுமே அது அதனுடைய பங்கின் விலையில 1% உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ட்ரெண்டிங்ல இருக்க போற ஸ்டாக்ஸ். இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சில போர்ட் மீட்டிங்ஸ் இருக்கு அண்ட் சில தகவல்கள் பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா அந்த பங்கினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள், அண்ட் சரியில்லாத நெகட்டிவான நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா இறங்குவதற்கான வாய்ப்புகள். ஸோ அந்த லிஸ்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல எல்ஐசி இந்தியா, இவங்களுடைய போர்ட் மீட்டிங் இன்னைக்கு நடக்க இருக்கு. ஆடிட்டிங் ரிசல்ட்ஸ் அண்ட் டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஐடிசி நிறுவனம் அவங்களுடைய ரிசல்ட்ஸை இன்னைக்கு வெளியிடுறாங்க. மேக்ஸ் ஹெல்த் கேர் நிறுவனம், இந்த நிறுவனமே ஆடிட்டட் ரிசல்ட் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் அவங்க அறிவிக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம், இவங்களுடைய ஆடிட்டட் ரிசல்ட் இன்னைக்கு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கெயில் நிறுவனம் 21 மே, அதாவது இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிக்க போறதா இன்னைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அரவிந்தோ ஃபார்மா அவங்களுடைய ரிசல்ட்ஸ், பினான்சியல் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வெளியிடுறாங்க. ஐஓபி
21 மே அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட் மீட்டிங் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட் நிறுவனம், இந்த நிறுவனத்துடைய கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1403 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ஆடிட்டர் ரிசல்ட் அண்ட் வந்து ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிரஸ்டீஜ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய ஃபினான்சியல் ரிசல்ட், அதாவது ஆடிட்டிங் ரிசல்ட், இன்ட்ரீம் டிவிடெண்டும் அறிவிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. வெல்ஸ்பன் கார்பரேஷன் இந்த நிறுவனத்துடைய ரிசல்ட் அண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. டிவிடெண்ட் கொடுக்கும் சில நிறுவனங்கள், அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து டேட் இருக்க அந்த நியர்பை டேட் இருக்கிற அந்த சில டிவிடெண்ட் நிறுவனங்களை வந்து கொடுத்துருக்கோம். எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஐடிசி ஹோட்டல்ஸ் அவங்களுடைய ஒரு பங்குக்கு ₹1 வீதம் அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய எக்ஸ் டேட் இன்னைக்கு 21/5/2026. பேர்ல் குளோபல் நிறுவனம் அவங்க ஒரு ஷேருக்கு ₹8.50 டிவிடெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் டேட்டும் இன்னைக்கு தான். ஜிஎம் பாரோஎஸ் அந்த நிறுவனத்துடைய டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹9 கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ் டேட் 21 தான். லார்சன் நிறுவனம் நாளைக்கு, அதாவது 22/5/2026 எக்ஸ் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய டிவிடெண்டுக்கு ஒரு பங்கிற்கு ₹38 அப்படின்ட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஜிந்தல்சார் நிறுவனம் 22ஆம் தேதி எக்ஸ் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய டிவிடெண்டுக்கு ₹2 வீதம் ஒரு ஷேருக்கு அவங்க கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ட்ரேடன்ட் நிறுவனம் 50 பைசா அவங்களுடைய ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ் டேட் நாளை 22. ஹேவல்ஸ் இந்தியா அவங்களுடைய ஒரு ஷேருக்கு ₹6 வீதம் அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 22 நாளைக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ் டேட்டு. எல்என்டி ஃபைனான்ஸ் அவங்களும் ₹2.75 டிவிடெண்ட் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் டேட் 22/5/2026. அடுத்தது ஒரு நிறுவனம் போனஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் டேட் 26/5/2026. 1:10 என்ன அப்படிங்கிற ரேஷியோல அவங்க கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் தான் இப்போதைக்கு இந்த மாதத்துல போனஸ் கொடுக்கப்படுற ஒரே நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் வந்து கொடுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.